ரிஷபராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த வழிகள் மற்றும் தொழில் வளர்ச்சியை தடுத்த மறைமுக எதிரிகள். நீங்கள் தொழிலில் திறமையாளராக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் முடக்க பல மறைமுக எதிரிகள் வேலை செய்திருப்பார்கள். ஆறாம் விதமான சத்ருஸ்தானம் வலுப்பெற்ற காலங்களில் உங்களுடன் கூடவே இருந்து கொண்டு உங்கள் தொழில் ரகசியங்களை தெரிந்து உங்கள் வாடிக்கையாளர்களை திசை திருப்பியவர்கள் பலர் இருப்பார்கள். நேருக்கு நேர் மோத துணிவில்லாத இந்த கொலைகள் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டியிருப்பார்கள். இதனால் வரவேண்டிய பெரிய வாய்ப்புகள் கை நழுவி போயிருக்கும். ஆனால் ரிஷபராசியின் விடாமுயற்சியை எந்த மறைமுக எதிரியாலும் வெல்ல முடியாது. உங்கள் உழைப்பும் நேர்மையும் மீண்டும் உங்களை தொழிலில் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். நீ வரப்போ கடந்த காலத்தில் நீங்கள் தொழில் வளர்ச்சி உங்கள் தடுக்குக்காகவே மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்க கூடவே இருந்து உங்க நண்பரோ அல்லது உங்க தொழில் தொழில் ரீதியான உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவையும் இதையும் முயற்சியும் தடுப்பதற்காகவே அவர்கள் உங்களுக்கு பின்னாடி இருந்து சதி திட்டங்களை தீட்டி உங்களையே ஏமாற்றுவதற்கு நிறைய வகைகள் செய்திருப்பார்கள். கணவன் மனைவி இடையே நுழைந்த தேவையற்ற பேச்சுக்கள் காரணமான 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் 7.5 சனியின் தாக்கமோ அல்லது அஷ்டமச்சனியின் நிழலோ படும்போது தம்பதியருக்குள் அலைபாயும் எண்ணங்கள் தோன்றும். உங்கள் இருவருக்குள் இருந்த அந்யோன்யத்தை உடைக்க உறவினர்களோ அல்லது நண்பர்களோ பேசிய தேவையற்ற விஷமந்தமான பேச்சுக்கள் உங்கள் வாழ்வை துணையின் மனதில் சந்தேகத்தையும் கோபத்தையும் விளைத்திருக்கும். நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் சுற்றியிருந்தவர்களின் புறம் பேசுதல் உங்கள் குடும்பத்தில் தினசரி சண்டைகளை உருவாக்கியிருக்கும். வார்த்தைகள் தடித்து விவாகரத்து வரை சந்திக்க வைத்த சில தருணங்கள் உண்டு. ஆனால் உங்கள் இருவருக்குள் இருக்கும் உண்மையான அன்பு இந்த தேவையற்ற பேச்சுக்களை தகர்த்து எரிந்து மீண்டும் உங்களை இணைக்கும். நீங்கள் கணவன் மனைவிக்குரிய நிறைய தேவையற்ற பேச்சுக்கள் காரணமாகவே உங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்திருக்கலாம். மற்றவர்கள் பேசிய காரணத்திற்காக உங்களுக்குள் எதற்காக சண்டை வருகிறது என்று நீங்களே தெரியாமல் புலம்பிக் கொண்டுதான் இருந்திருப்பீர்கள் இதுவரை. குழந்தைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலைகள் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு பெற்றோராக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் ராகு கேது போன்ற கிரகங்களின் சஞ்சாரம் இருந்தபோது குழந்தைகளின் படிப்பு, அவர்களின் நடவடிக்கை அல்லது ஆரோக்கியம் உங்களை கவலையில் அழுத்தியிருக்கும். அவர்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் தடம் மாறி போகிறார்களோ என்ற பயம் உங்களை இரவில் தூங்க விடாமல் செய்திருக்கும். அவர்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் சேர்த்து வைத்த கனவுகள் யாவும் கேள்விக்குறியாக நின்ற தருணங்கள் அவை. ஆனால் பூர்வ புண்ணிய பலன் கூடும்போது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெருமையை பேசும் அளவிற்கு மிக சிறந்த நிலைக்கு உயர்வார்கள். உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கலாம். ஏன்னா குழந்தைகளோட படிப்பு, அவங்களோட நடவடிக்கை, அடுத்து ஆரோக்கியம் உங்களோட கவலையை ரொம்பவே ஆழ்த்தியிருக்கும். நீ பெற்றோர் ஆலோசனையை ஏற்காததால் ஏற்பட்ட இழப்புகள் காரணம். பெற்றோர்கள் எப்போதும் நம் நன்மையை விரும்புவார்கள். 9ஆம் இடமான பித்ருஸ்தானம் மற்றும் தாயாரை குறிக்கும் 4ஆம் இடத்தில் அதிபதிகள் நல்வழி காட்டிய போது சூழ்நிலை காரணமாகவோ அல்லது உங்கள் பிடிவாத குணம் காரணமாகவோ அவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்க தவறியிருக்கலாம். அவர்கள் சொல்வதில் என்ன இருக்கப் போகிறது என்று நீங்கள் எடுத்த சில சுயேட்சையான முடிவுகள் பிற்காலத்தில் பெரும் பொருளாதார இழப்பையும் மன உளைச்சலையும் தந்திருக்கும். அப்போதுதான் பெற்றோரின் வார்த்தைகளில் இருந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த இழப்புகள் உங்களை உடைத்தாலும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களை காக்கும் அரணாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோர் ஆலோசனை நீங்கள் ஏற்காத காரணத்தால் தான் நீங்கள் தனியாக அவங்க சொல்லி என்ன ஆக போகுதுங்கிற ஒரு சுயேட்சைக்கான முடிவால் உங்களோட எதிர்காலமே கொஞ்சம் கேள்விக்குரிய அளவுக்குலாம் இருந்திருக்கலாம். அவர்கள் பெற்றோர்கள் நம்ம நலனுக்காக மட்டும்தான் கூறுவார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்காது. அப்போது இவை அனைத்தும் உங்கள் கடந்த காலத்தில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் நாட்களில் ரிஷபராசிக்கு உச்சத்தை தான் தொடர்புகிறது. வெள்ளிக்கிழமை வழிபாடு பலன் தரும் என்பதற்கேற்ப உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடியதாகும். இனிவரும் நாட்களில் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானையோ அல்லது மகாலட்சுமியையோ அல்லது துர்க்கையம்மனையோ மனமுருகி வழிபட்டு வர உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும். உங்களது வேண்டுகள் அனைத்தும் மிக விரைவாக நிறைவேறும். இந்த வழிபாடு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பையும் தடைபடாத நிம்மதியையும் சகல சௌபாக்கியங்களையும் அளித்தரும். இனி வரும் நாட்களில் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவான் இல்லைனா மகாலட்சுமி அல்லது துர்க்கையம்மனை
நீங்கள் மனம் உருகி நல்லா வழிபாடு செய்து வந்தால் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு தேவையான வேண்டுதல்கள் அனைத்துமே விரைவாகவே நடைபெறும். இந்த நாட்களில் தொழிலில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் சரி, வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் இதுவரை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உங்கள் உழைப்புக்கும் சாதுரியமும் எல்லோரையும் பாராட்டப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். சக ஊழியர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள். தொழிலில் உங்களது தனித்திறமை வெளிப்பட்டு சமூகத்திலும் உங்களது அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். நீ வரப்போகும் நாட்களில் தொழிலில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொந்த தொழில் செய்பவரும் சரி, இல்லைன்னா வேலை செய்யற இடத்துலையும் சரி, உங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு அந்த வேலை செய்யற இடத்துலையும் சரி, உங்க வேலை செய்யற இடத்துல உங்கள் மேலதிகாரிகளே வந்து உங்கள்கிட்ட நிறைய நன்றாக பேசுவார்கள். ஏனென்றால் உங்களின் தொழிலை பற்றி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். பெற்றோர்களுக்கிடையே உங்களுக்கு உங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இனி தீரும். உங்கள் குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அவர்கள் உயர்கல்வி கற்க விரும்பிய கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். பிள்ளைகளின் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். அவர்களின் ஒழுக்கமும் சாதனைகளும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். நீ வரப்போகிற நாட்களில் வந்து நீங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அவங்களோட முன்னேற்றம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் தரும். ஏனென்றால் அவங்களுக்கு எந்த படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கல்வி நிறுவனமே அவங்களுக்கு இடம் நல்ல வழியாக கிடைக்கும். உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். நீ வரப்போகும் நாட்களில் கடந்த காலங்களில் உங்களை தப்பாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு ஒதுங்கி சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இனி உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களை தேடி வருவார்கள். குடும்ப விசேஷங்கள் மற்றும் சுபகாரியங்களில் உங்களுக்கு முதலிடம் கொடுத்து மதிப்பார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி வந்து உதவும் அளவிற்கு உறவுகளின் ஆதரவு பெருகும். பகைமை பாராட்டியவர்கள் கூட நட்புக்காரம் நீட்டுவார்கள். சுற்றத்தாரின் ஆதரவோடு நீங்கள் பல காரியங்களை சாதிப்பீர்கள். நீ வரப்போ நன்கு உங்களுக்கு உறவினர்களோட ஆதரவு வந்து இனிமேல் அதிகமாக தான் இருக்கும். உங்களை விட்டு ஒதுங்கி சென்ற உறவினர்கள் எல்லாம் நண்பர்கள் சரி இனிமேல் உங்களை முக்கியத்துவம் கொடுத்து உங்களை தேடி வருவார்கள். ஏன் இந்த குடும்ப விஷயங்கள் ஆகட்டும் சுபகாரியங்கள் ஆகட்டும் உங்களுக்கு முதலிடம் கொடுத்துதான் மதிப்பார்கள். இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தையும் நடந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அரணாக இருக்கிறது என்பதை உணர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோர் ஆலோசனை வந்து நீங்கள் ஏற்காத காரணத்தால் தான் நீங்கள் தனியாக அவங்க சொல்லி என்ன ஆக போகுதுங்கிற ஒரு சுயேட்சை முடிவால் உங்களோட எதிர்காலமே கொஞ்சம் கேள்விக்குரிய அளவுக்குலாம் இருந்திருக்கலாம். அவர்கள் பெற்றோர்கள் நம்ம நலனுக்காக மட்டும்தான் கூறுவார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்காது. அப்போது இவை அனைத்தும் உங்கள் கடந்த காலத்தில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் நாட்களில் ரிஷபராசிக்கு உச்சத்தை தான் தொடர்புகிறது. வெள்ளிக்கிழமை வழிபாடு பலன் தரும் என்பதற்கேற்ப உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தரக்கூடியதாகும். இனிவரும் நாட்களில் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானையோ அல்லது மகாலட்சுமியையோ அல்லது துர்க்கையம்மனையோ மனமுருகி வழிபட்டு வர உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும். உங்களது வேண்டுகள் அனைத்தும் மிக விரைவாக நிறைவேறும். இந்த வழிபாடு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பையும் தடைபடாத நிம்மதியையும் சகல சௌபாக்கியங்களையும் அளித்தரும். இனி வரும் நாட்களில் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவான் இல்லைனா மகாலட்சுமி அல்லது துர்க்கையம்மனை நீங்கள் மனம் உருகிய நல்லா வழிபாடு செய்து வந்தால் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு தேவையான வேண்டுதல்கள் அனைத்துமே விரைவாகவே நடைபெறும். இந்த நாட்களில் தொழிலில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் சரி, வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் இதுவரை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உங்கள் உழைப்புக்கும் சாதுரியமும் எல்லோரையும் பாராட்டப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். சக ஊழியர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள். தொழிலில் உங்களது தனித்திறமை வெளிப்பட்டு சமூகத்திலும் உங்களது அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். நீ வரப்போகும் நாட்களில் தொழிலின் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொந்த தொழில் செய்பவரும் சரி, இல்லைன்னா வேலை செய்யற இடத்துலையும் சரி, உங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு அந்த வேலை செய்யற இடத்துலையும் சரி, உங்க வேலை செய்யற இடத்துல உங்கள் மேலதிகாரிகளே வந்து உங்கள்கிட்ட நிறைய நன்றாக பேசுவார்கள். ஏனென்றால் உங்களின் தொழிலை பற்றி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும்.
குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். பெற்றோர்களுக்கிடையே உங்களுக்கு உங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் இனி தீரும். உங்கள் குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அவர்கள் உயர்கல்வி கற்க விரும்பிய கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். வேலை தேடிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். பிள்ளைகளின் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். அவர்களின் ஒழுக்கமும் சாதனைகளும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். நீ வரப்போகிற நாட்களில் நீங்க குழந்தைகளை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். அவங்களோட முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் தரும். ஏனென்றால் அவங்களுக்கு எந்த படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கல்வி நிறுவனமே அவங்களுக்கு இடம் நல்ல மாதிரியாக கிடைக்கும். உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நீ வரப்போகும் நாட்களில். கடந்த காலங்களில் உங்களை தப்பாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு ஒதுங்கி சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இனி உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களை தேடி வருவார்கள். குடும்ப விசேஷங்கள் மற்றும் சுபகாரியங்களில் உங்களுக்கு முதலிடம் கொடுத்து மதிப்பார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி வந்து உதவும் அளவிற்கு உறவுகளின் ஆதரவு பெருகும். பகைமை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள். சுற்றத்தாரின் ஆதரவோடு நீங்கள் பல காரியங்களை